சேல் 50% வரை தள்ளுபடி. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் சார்பில் தமிழ்நாட்டின் புத்தமை அறிவுசார் சொத்துரிமை முதலாவது மாநாடு நடைபெற்றது. மாநாட்டை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த 16 ஆராய்ச்சியாளர்களின் காப்புரிமை பெற்ற கண்டுபிடிப்புகள் அடங்கிய அரங்குகளை பார்வையிட்டு ஆராய்ச்சியாளர்களுடன் கலந்துரையாடினார். முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில்தான் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாக்கப்பட்டன. அதேபோல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு புதிய தொழில்நுட்பங்களை எப்போதும் வரவேற்கும் அரசாகவும் தகவல் தொழில்நுட்ப துறையில் சிறந்தும் விளங்குகிறது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. அந்த வகையில் தகவல் தொழில்நுட்ப துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு தொழில்நுட்ப மையத்தின் சார்பில் முதல் முறையாக புத்தமை அறிவுசார் சொத்துரிமை மாநாடு தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக காப்புரிமை பெற்ற கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகள், வளர் தொழில் காப்பகங்கள், புத்தொழில் நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் அரசு துறை தலைமைகளை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்கள் பங்கு பெற்றனர். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 16 ஆராய்ச்சியாளர்களின் கண்டுபிடிப்புகளும் பல்வேறு துறைகளை சார்ந்த சிறந்த கண்டுபிடிப்புகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் 16 ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் காப்புரிமை பெற்ற கண்டுபிடிப்புகளை கண்காட்சியில் இடம்பெற செய்துள்ளனர். இந்நிலையில் எண்டோஸ்கோபி இயந்திரம் வெளிநாடுகளில் இருந்து அதிக விலைக்கு வாங்கப்படுவதால் நோயாளிகளிடம் இருந்து அதிக கட்டணம் வசூலிப்பதாக குறைந்த விலையில் எண்டோஸ்கோபி இயந்திரம் உருவாக்கிய ஐஐடி மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். குறைந்த விலையில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வகையில் நவீனமாக உருவாக்கப்பட்டுள்ளதால் இதன் மூலம் 70% உற்பத்தி செலவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி பில்ட் எண்டோஸ்கோப். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எண்டோஸ்கோப்ஸ் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ் அல்டிமேட்லி பேஷண்ட் மேலே தான் பர்டன் ஆகுது. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன்று இது காஸ்ட் கம்மி பண்ணுது, ஃபியூச்சர் ரெடி டெக்னாலஜியாக கொடுத்துருக்கோம், ஏஐயை அப்படியே இது உள்ள இன்டிகிரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம், இது ஒரு ஃபுல்லி பேக் சிஸ்டமாக கொடுத்துருக்கோம். இன்னொன்று என்னென்னா, டெக்னாலஜி அப்கிரேட் ஆக இந்த கேஸில் இது ஸ்கோப் அக்னாஸ்டிக் டிவைஸ்னு சொல்கிறோம். இந்த டிவைஸை அப்படியே மாற்ற வேணாம், இந்த ஸ்கோப்பை மட்டும் கழட்டிட்டு வேறு ஒரு அட்வான்ஸ் ஸ்கோப் போட்டிங்கன்னா ப்ளஸ் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணால் இதுக்கான டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டை இது ஃபுல்ஃபில் பண்ணிடும். இதுபோல் குறைந்த விலை மற்றும் குறைந்த எடையில் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இருசக்கர வாகனத்தை உருவாக்கிய பொறியியல் கல்லூரி மாணவர்கள் குறைந்த விலையில் குறைந்த எடையில் இருசக்கர வாகனத்தை உற்பத்தி செய்வதை நோக்கமாக வைத்து இருசக்கர வாகனத்தை உருவாக்கியுள்ளனர். நாங்கள் பண்ணுற மெட்டீரியல் ஸ்டிஃபாகவும் இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும், லைட் வெயிட்டாகவும் இருக்கணும். இப்படி யோசிச்சு இதுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் காம்போசிட் பண்ணி போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்களுக்கு தோணுன ஒரு ஐடியா தான், அலுமினியத்தையும் பிளாஸ்டிக் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மெட்டீரியலும் காம்போசிட் பண்ணி போட்டால் எங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்டாகவும் இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அப்படின்றதுனால அது எங்களுக்கு ஒரு தோணுதுனால அதை நாங்கள் ஒரு பிளானாக எடுத்து அதை ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி ஸோ இப்போ நாங்கள் வெஹிக்கிளோடைய வெயிட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த வெஹிக்கிளோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 60 kg தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளோடைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணோன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸில் பேட்டரி ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் அந்த ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 98 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கொடுக்கும். நிலத்தடி நீரிலிருந்து நைட்ரேட் மற்றும் புளோரைடுகளை நீக்கும் பயோ ஜிர்கோனியாவை முனைவர் SP சூர்யாராஜ் கண்டுபிடித்துள்ளார். பயோ ஜிர்கோனியா மூலம் நைட்ரேட்ஸ் மற்றும் புளோரைடுகளை தண்ணீரில் இருந்து நீக்க முடியும் என துணை முதலமைச்சரிடம் விளக்கியதாக அவர் தெரிவித்தார். எங்கள் காப்புரிமை பெற்ற கண்டுபிடிப்புகளை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வதற்கு
இது போன்ற தொழில்நுட்ப மாநாடுகள் உதவிகரமாக இருக்கும் என முனைவர் சூர்யா ராஜ் தெரிவித்தார். திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி வருகிறது. அந்த வகையில் இந்தியாவிற்கே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத் துறையிலும் தற்பொழுது புதிய அத்தியாயத்தை மைல்கல்லை சென்றிருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் சாதனை செய்து வருகிறது. அந்த வகையில் உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே சிறந்து விளங்கும் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத் துறையிலும் புதிய சகாப்தத்தை உருவாக்கியுள்ளது என்றே சொல்லலாம். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் தினகரன் மற்றும் மணிகண்டனுடன் செய்தியாளர் அன்வர் சதார். The Chennai Silks ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.